மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Surf Exomatic வழங்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 powered by KAG Tiles, Cardia Advance கடலெண்ணெய் மற்றும் Pepsodent. Trusted home partner DAC Developers. Co-presented by Puma Innerwear for Women மற்றும் Darling Electronics and Furnitures. போன வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 ஓட லான்ச், அதாவது நம்மளோட டாப் 20 கண்டஸ்டன்ட் செட்டுக்குள்ள நிறைய ஆடிஷன்ஸ் எல்லாம் தாண்டி நிறைய பேர் வந்து அதில் கலந்துக்கிட்டு அதுலேருந்து நல்ல கிரீமா 20 பேரை வந்து செலக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. அந்த 20 பேர் யாரு, எப்படிப்பட்ட வாண்டுகள், நம்ம சொத்துக்கள் முத்துக்கள் எல்லாரையும் நீங்கள் வந்து இன்ட்ரடக்ஷன் சுற்றுல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வாரத்தில் இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9ல நம்ம பார்க்க போகிறது காம்படிட்டிவ் சுற்று இந்த வாரத்துல இருந்து ஆரம்பிக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம பாருங்க, என் குரல் என் கதை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கொட்ட எழுத்துல பெரிய பெரிய எழுத்துக்களை வந்து நாங்கள் பதித்து வைத்திருக்கிறோம். ஸோ இந்த வாரம் வந்து பசங்களோட குரல் நீங்கள் மறுபடியும் கேட்க போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்டோரி என்ன, அவங்க எந்த ஊர்லேருந்து வராங்க, என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய ஸ்டோரிஸ் உங்களுக்காக இந்த வாரம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ பசங்க வந்து இந்த வாரம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை வந்து பாட போகிறாங்க. அதனால் இந்த வாரத்தோடைய ரவுண்டு பேர் என்னவென்றால் என் குரல் என் பாடல். என் குரல் என் பாடல் அப்படின்னா நம்ம பசங்க எல்லாருமே அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற பாட்டை எடுத்துட்டு வந்த நம்ம ஜட்ஜஸ் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணி அவங்களோட முதலாவது காம்படிட்டிவ் சுற்றா இதை கன்சிடர் பண்ணி அழகா பாடி எப்படியாச்சும் கோல்டன் ஷவர் வாங்கணும். கோல்டன் ஷவர் வாங்குற பசங்க இந்த வாரம் டேஞ்சர் ஜோன்ல இருந்து தப்பிப்பீங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வர போறதுக்கு முன்னாடி நம்மளோட வாத்தியார்களை ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து வெல்கம் பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் சித்ரா அம்மா. Let's welcome Anthony Dasan அவர்கள். Let's welcome Mr. தம்மன் அவர்கள். என் குரல் என் பாடல் அப்படின்ற இந்த சுற்றுல, அதாவது முதல் காம்படிட்டிவ் சுற்றுல இன்னைக்கு 5 பேர் பாட போறாங்க, நாளைக்கு 5 பேர் பாட போறாங்க. 5 பாடல்கள் 5 கதைகளை நீங்க கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைய நாளை துவங்கி வைக்கிறதுக்காக Let's welcome ஸ்ரீனிதா. மின்னலொரு கோடி இந்த உயிர் தேடி வந்ததே, லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே, உன் வார்த்தை தேன் வார்த்ததே.
so much. ஸ்ரீனிதா, மேம், நல்ல ஒரு அட்டெம்ப்ட்னு தான் சொல்லணும். வாய்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க பாடினது. ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னன்னா நீ கொஞ்சம் கொஞ்சம் இந்த சங்கதிகள் கொஞ்சம் அது வரும்போது ஒரு பயம் வருதா என்னமா தெரியல, கொஞ்சம் கண்ட்ரோல் போற மாதிரி இருக்கு. ஒரு சில சங்கதிகள் பாடும்போது என்னன்னா அந்த ஒன்று வருது இல்லையா பல்லவியில, ஓ லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே. அது அப்புறம் அந்த ஆலாப்பு இடையில ஒரு ஆலாப்பு வருது இல்லை, அது கட் பண்ணணும், சஸ்டெயின் வேண்டாம். அது கட்டாகி தான் வரணும் அந்த ஒரு இடம். அப்புறம் சங்கதி உன் வாழ்க்கை தேன் தேன் ட்ரை பண்ணுங்க. உன் வாழ்க்கை தேன் வார்த்ததே. இப்போ கரெக்டாக வந்தது. இந்த இடம் வரும்போது உங்களுக்குள்ள ஒரு என்னமோ ஒரு டென்ஷன் வர மாதிரி. அதே மாதிரி லாஸ்ட் பல்லவியில் உன் வார்த்தை தேன் தேன் வார்த்ததே, அது ட்ரை பண்ணுங்க. உன் வார்த்தை தேன் வார்த்ததே. அது ஒரு டென்ஷன் இல்லாமல் பாடின போது எல்லாமே வருது. ஸ்ரீனிதாக்கு எல்லாமே வருது. டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பாடுங்க. ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் எல்லா ஜானர்ஸும் உங்களுக்கு நல்லா வருது. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் எதிர்பார்க்குறேன். ஓகே மேம், கண்டிப்பா மேம். சித்ரா வந்து ரொம்ப பிரில்லியன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க வாய்ஸ் மிக்ஸ் பண்ணீங்களா, ஹரியரன் சார் வாய்ஸ் மிக்ஸ் பண்ணாங்களா? எப்பவுமே ஹரிஜியோட பாடும்போது நான் தான் முதல்ல பாடுவேன். அவர் எப்பவோ வந்து பாடுவாரு. ஏன்னா அம்மாவுக்கு ஒரு இது இருக்கு, ஃபர்ஸ்ட் அவங்க பாட வச்சிருங்க, அப்புறம் நானும் இம்ப்ரூவைஸ் பண்ணி பாடுவேன் அப்பப்போ சொல்லுவாங்க. அப்படி நடக்கவே நடக்காது. எப்பவுமே நான் தான் முதல்ல பாடுவேன். பட் இந்த பாட்டு வாட் பியூட்டி என்ன தெரியுமா, இது உன்னோட வெர்ஷன்ல இருந்தது இந்த பாட்டு. யூ டிட் இமிடேட், அது சம்திங் வெரி பிரில்லியன்ட் ஃபார் யோர் ஏஜ். இந்த பாட்டு ரொம்ப 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 மெச்சூர்டான சாங் ஃபார் யோர் ஏஜ். ஆனால் பிஃபோர் ஹர் இவ்வளோ பாடினதே பெரிய விஷயம், தேங்க்யூ, ரொம்ப பெரிய விஷயம். ஓகேவா? என் குரல் என் கதை அப்படின்ற மாதிரி உன் குரல் கேட்டாச்சு. ஆனால் ஸ்ரீ கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கீங்க, இவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். உங்களோட கதை என்ன, நீங்கள் யார், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க, எல்லாம் உங்களை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அது என்னன்னு பார்த்துருவோமா? பார்த்துடலாம். பனி பம பனி பம கம பா சக சரி பனி பம கம க சகம பா பம பனி பம கம பா. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஹாய் எவ்ரிவன், நான் உங்க ஸ்ரீனிதா. டெய்லி மார்னிங் வந்து 5:30க்கு எழுந்திரிச்சு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறமா வோக்கல் எக்ஸசைஸ், அதுக்கப்புறமா வந்து ஹிந்துஸ்தானி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். குரு சரணனகே மோஹி லாகிலடக குரு சரணனகே. இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து கீபோர்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸ்ரீனிதா வந்து சின்ன வயசுலேருந்தே பாட்டுன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட அம்மாவும் அப்பாவும் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். சண்டே நான் வந்து எங்கள் அப்பா கூட வந்து கிளம்பிடுவேன். உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே. எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாள். ஆனியன்ஸ் கட் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் அதெல்லாம் சமையல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாள். ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த காம்படிஷன் வந்தாலும் ஸ்கூல்லேருந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுன்னு நான் வந்து பார்த்தேன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸு யாருமே இல்லை. என் கிளாஸில் மொத்தம் வந்து 28 பேர் இருக்காங்க. ஆனால் எனக்கு என்னமோ லோன்லியாக தனியாக இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும். பிடி பீரியடே வந்தால் கூட எல்லாரும் ஒரு 8 மெம்பர்ஸ் 4 பேர் எல்லோரும் சேர்ந்து போய் பேஸ்கெட் பால் விளையாடுறது, அதுக்கப்புறம் வாலிபால் விளையாடுறது எல்லாம் போய் விளையாடுவாங்க. ஆனால் நான் வந்து தனியாக தான் இருப்பேன். ஆனால் யாருமே என்னை வந்து கூப்பிட மாட்டாங்க. எனக்கு சூப்பர் சிங்கரில் செலக்ட் ஆனது வந்து எவ்வளோ சந்தோஷமோ அதை விட அதிகமாக வந்து நான் எதுக்காக சந்தோஷப்படுறேன்னா, அங்கே வந்து எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை? ஏன் வந்து நீங்கள் போய் கேட்க மாட்டீங்களா? டேய் வாங்கடா நானும் விளாட வரேன் உங்க கூட அப்படின்லாம் கேட்க மாட்டீங்களா? இல்லைக்கா, அவங்க வந்து என் கூட வந்து பேச மாட்டாங்க. நான் வந்து போய் பேச ட்ரை பண்ணாலும் அவங்க வந்து என் கூட பேச மாட்டாங்க. அது ஏன்னு வந்து எனக்கு இப்போ வரைக்கும் கூட எனக்கு தெரில. என் ஸ்கூலில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் என்னோடய கிளாஸில் வந்து எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் எப்போவுமே உங்கள் கூட இருப்போம். இனிமே நாங்கள் தான் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அச்சச்சோ. My God, so cute. பார் ஸ்ரீ, மொத்த 19 கண்டஸ்டன்ஸ் ஓடி வந்து உனக்கு ஒரு புது ஃபேமிலி, ஒரு புது பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீமா, அவங்க மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நாங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்களும் இங்கே வருவோம். போய் சொல்லு ஸ்கூல்ல எனக்கு 19 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மொத்தமாகவே கிளாஸ் 28 தான்டா. ஆனால் எனக்கு இந்த பாரு 19, 20, 21, 22, 23, மணி அண்ணா 24, சுண்டு 25. ஓகே தானே? ரொம்ப ஹாப்பிக்கா. தேங்க்யூ. சின்ன வயசுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதெல்லாம் அதெல்லாம் ஒரு ஃபேஸ் தான். உன் கூட இருக்கிறவங்க எப்பவுமே உன் கூட இருக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. உனக்காக ஒரே ஒருத்தர் உன்னோட அந்த ஃபினிஷ் லைன்ல உனக்காக வெயிட் பண்றாங்கன்னு வச்சுக்கோயேன், நீ கண்டிப்பா அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணி முடிப்ப. அப்படி இன்னைக்கு நீ 19 பேரை சம்பாதிச்சிருக்க. அது போக இங்க இருக்கிற அத்தனை பேருமே உனக்காக நாங்க வந்து இதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியா இருக்க போறோம். ஸோ நெவர் வரி அபவுட் த பீப்புள் ஹூ ஆர் நாட் தேர் ஃபார் யூ. சரியா? தேங்க்ஸ்க்கா. என் குரல் என் பாடல் அப்படின்ற இந்த சுற்றுல அடுத்ததாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராங்க. லெட்ஸ் வெல்கம் ஹர்ஷினி.
கத்தும் பாரு அவன் பேரே. கண்டாவர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வாருங்க. அவனை கண்டாவர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வாருங்க. ஊரெல்லாம் கோயிலப்பா, கோயிலெல்லாம் சாமியப்பா. ஊரெல்லாம் கோயிலப்பா, கோயிலெல்லாம் சாமியப்பா. ஒத்த பூடம் கூட இல்லையப்பா, எங்க குடும்பத்துல ஒருத்தனப்பா. கண்டாவர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வாருங்க. அவனை கண்டாவர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வாருங்க. கவசத்தையும் கண்டதில்ல, எந்த கொண்டலமும் கூட இல்ல. வாழ் தூக்கி நின்னா பாரு, வந்து சண்டை போட்ட எவனும் இல்லே. வாழ் தூக்கி நின்னா பாரு, வந்து சண்டை போட்ட எவனும் இல்லே. கண்டாவர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வாருங்க. அவனை கண்டாவர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வாருங்க. அவன் பேர கத்தும் பாரு, அவன் பேர கத்தும் பாரு, அவன் பேர. கண்டாவர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வாருங்க. அவனை கண்டாவர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வாருங்க. சித்ராம்மா, ஹர்ஷினி இவ்வளோ சின்ன பொண்ணு இந்த இவ்வளோ சோகமான ஒரு பாட்டை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி பாடினீங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியம். குழந்தை வயசுலன்னு எல்லாரும் அப்படி துள்ளி குதிச்சு சந்தோஷமாக இருக்கிற ஒரு வயசில் இந்த ஒரு ஃபீலிங் நீ எப்படி கொடுத்தேன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நல்ல சுதியோட நல்லா என்ன சொல்கிறது, ரொம்ப எனக்கு உள்ள எங்கேயோ போய் அப்படியே இருக்கு என்னோட பாட்டு. காட் பிளஸ் யூ. நிறைய நிறைய நல்ல காட் பிளஸ் யூ. அதே தாய்ஸோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும். நல்ல டேலண்ட் இருக்கு. இந்த ஃபீலிங் எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா கொடுத்துருக்கீங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. யாரை நினச்சி பாடினேன்? யாரையோ ஃபீல் பண்ணியிருக்கேன் பாட்டில். ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்குது பாட்டில். யாரை நினச்சி பாடினேன்? ஒரிஜினல் சாங் கேட்டேன், அதில் இருக்க ஃபீல் அப்படியே. 3வது சரணம் 4வது சரணம்லாம் யூ லிட்ரலி ஆல்மோஸ்ட் cried it. அது அப்படியே ஐ குட் ஃபீல் அமேசிங். கரெக்டாக அந்த கண்டாவர சொல்லிங்கன்னா அப்படி கூஸ் பம்ஸ் அப்படி கன்ஃபார்மாக ஏன் சந்தோஷ் நாராயணன் இங்கே இல்லை நான் ஃபீல் பண்ணுறேன் நான். அவர் இங்கே இருந்து கேட்டிருந்தா கண்டிப்பாக அழுதுருப்பார். பிகாஸ் அமேசிங் கம்போசிஷன், ஃபென்டாஸ்டிக்லி ரெண்டட். இதோட இந்த பாட்டு யாரும் இந்த பியூட்டிஃபுல்லாக உங்களோட ஏஜுக்கு யாருமே பாடவே முடியாது. தேங்க்யூ.
தூள் கழிப்பிங்க சத்தியமாக இந்த பாட்டு ஃபினாமினல். இன்னைக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட், நான் கேட்டது என் காதலி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் திஸ் ஹோல் இப்போதைய வரைக்கும் இதுதான். திஸ் இஸ் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். யா, கீப் இட் அப், கீப் இட் அப். இந்த பாட்டை பாடினவங்க வந்து கிடாக்குழி மாரியம்மண்ணி. அவங்க வந்து பெரிய லெஜெண்ட். நான்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க பாட்டை கேட்டு வளர்ந்துருக்கேன். அவங்க பாடலை கேட்டு தான் நாட்டுப்புற பாடல்கள்லாம் நாங்கள்லாம் கற்றுக்கிட்டோம். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பாடகி வெளியில் வராமல் ரொம்ப வருஷம் தேங்கியிருந்தாங்க. நீங்கள் வந்து இந்த பாடலை முதல் முறையாக எடுத்து நீங்கள் இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கிறீங்க, அந்த பாட்டை எடுத்து பாடுறீங்க. ஆனால் அவங்க இந்த பாட்டுனால வளர்ந்துருக்குறாங்க. இதுக்காக அவங்க காத்திருந்த வருஷம் 55 வருஷம் 60 வருஷம். சரிங்களா? வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டியிருக்கும். சில பேர் வந்து ஆரம்பத்திலே கிடச்சிரும். அதனால் நம்ம மனசு மட்டும் சோர்ந்து போயிடக்கூடாது. இது ஒரு பக்கம். இந்த பாடலை எடுத்து பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா சந்தோஷ் சார் வந்து இந்த பாட்டுக்கு பாடகி வேணும் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் வந்து 3 பேரை மனசில் நினச்சேன். அப்புறம் இவங்களுக்கு என்னென்னு தெரியல, திடீர்னு இவங்களுக்கு அந்த வாய்ப்பு போணுச்சுன்னா ரொம்ப வருஷமாக போராடிக்கிட்டு இருக்க கலைஞர் இவங்க வெளியில் வரணும்னு நினச்சி அவங்களுக்கு சொன்னோடனே அடுத்த நாளே அவங்க வந்து பாடிட்டாங்க. இன்றைக்கி ஒரு அவ்வளோ பெரிய ஒரு கலை தாய், அவங்க பாட்டை வச்சு நான் வளர்ந்தேன். அவங்கள வந்து இந்த சந்தோஷ் சாருக்கு நான் வந்து நம்ம சந்தோஷ் சாருக்கு அறிமுகப்படுத்தி நான் வெளியில் கொண்டு வந்தங்கிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். சூப்பராக இருக்குது மாரியம்மா அண்ணி. நன்றி அண்ணி. இந்த பாட்டை எடுத்து குழந்தை பாடியிருக்காங்க. உங்கள் வாழ்த்துதல் எங்கே இருந்தாலும் அந்த குழந்தைய நீங்கள் வாழ்த்தணும். தேங்க்யூ சார். சித்ராம்மா கிட்டேருந்து இந்த ஒரு சாங்குக்கு ஒரு கோல்டன் பஸர் அப்படின்றது இஸ் நாட் அ ஜோக். ஓகே, ஸோ வெல் டன். ஹர்ஷினிக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். விழுப்புரத்துலேருந்து ஹர்ஷினி ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட். எல்லாமே சமத்தா கேட்டுப்பாங்க, எல்லாமே என்ன சொல்கிறீங்களோ எல்லாமே பண்ணுவாங்க. இவ்வளோ தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த குரலுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என் பேர் டி ஹர்ஷினி நேத்ரா. நான் விழுப்புரம் பக்கத்தில் இருக்க பிடாகம் கொச்சிப்பாளையம்லேருந்து வரேன். அப்பா பேர் தீனதயாளன். அவர் சின்னதாக ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்காரு. எல்லாத்துக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எங்கள் அப்பா அம்மா. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அம்மா பேர் பிரேமலதா. சின்ன வயசில் ஸ்கூலில் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் வைப்பாங்க. அதில் எல்லாத்துலேயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட். எந்த காம்படிஷனானாலும் நான் போய் ஃபஸ்ட்டு பேர் கொடுத்துருவேன். எல்லா காம்படிஷனோட சிங்கிங்கில் தான் நிறையா ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு நிறைய பெரிய வேலைலாம் கிடச்சிது. பட் அவர் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சின்னதாக மொபைல் ஷாப் சொந்தமாக வச்சுருக்காரு. அது ஏன்னா வேறு இடத்துல வேலை செஞ்சாங்கன்னா என்னோடய மியூசிக் பேஷனுக்கு தடையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொந்தமாக கடை வச்சுருக்காரு. ஏன்னா மியூசிக் கிளாஸ் எப்போ வச்சாலும் என்னை கூட்டிகிட்டு போகிற மாதிரி, எங்கே எந்த பெரிய வேலையாக இருந்தாலும் எனக்காக விட்டுட்டு வந்துடுவார். நான் நிறைய காம்படிஷன்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். நிறைய ப்ரைஸஸ் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அந்த எல்லா காம்படிஷனுமே விழுப்புரத்தில் மட்டும் நடந்ததில்லை, வெளியூரில் நிறைய காம்படிஷன்லாம் நடத்தியிருக்காங்க. அம்மா பாப்பாவை பார்த்துப்பாங்க. என் கூட வேணும்னா எங்கள் அப்பா தான் வருவாங்க. அந்த 2 days கூட கடையை சாத்திட்டு அந்த வருமானத்தை விட்டுட்டு என்னை எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு போய் காம்படிஷனுக்கெலாம் அட்டன் பண்ணி அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அப்பா அம்மா தான். சூப்பர் சிங்கர் ஜூனியர் மேடையில் நான் பாடி ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது எனக்காக மட்டும் இல்லை, எங்கள் அப்பாக்காகனா என் ஃபேமிலிக்காகவும். வேர்ல்டில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை என்ன தெரியும்ல? அப்பா. எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு போவார். எந்த காம்படிஷனாக இருந்தாலும். எங்கள் விழுப்புரம்னு இல்லை, மற்ற எந்த ஊரில் இருந்தாலும் அந்த 2 days 3 days அதெல்லாம் பார்க்க மாட்டார். கடையை சாத்திட்டு உடனே என்னை கூட்டிட்டார். ஒரே ஒரு சென்டென்ஸில் சொல்லணுன்னா, அவர் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. எத்தனையோ இடத்துக்கு உன் அப்பா உன்னை கூட்டிட்டு போயிருக்காரு. நீ சம்பாதிச்ச இந்த இடத்துக்கு அப்பாவை நீ போய் கூட்டிட்டு போ.
பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கான்ட்டு ஊரில் எல்லாம் எதுவும் காம்படிஷனுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை தாண்டி நான் அனுப்பிச்சு என் பொண்ணை ஒரு பெரிய ஸ்டேஜில் நிற்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இது கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய விஷயமா இது நினைக்கிறோம். எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, இன்னமும் 2023 கூட விழுப்புரத்தில் இந்த மாதிரி எதிர்ப்புகள் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இன்னும் பொம்பளை பசங்களை வந்து அவங்களோட கனவுகளுக்கு வந்து ஒரு தடையாகவே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதை வந்து ஹர்ஷினி மாற்றிடுவா அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் ஒரு மேடையில் கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலியும் எங்கள் டேடியை கண்டிப்பாக ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினச்சேன். அது இன்றைக்கி நடந்துருச்சு இந்த மேடையில். தேங்க்யூ. வார்த்தை வரல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குழந்தை இன்னும் நான் பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நான் ஏன்னா தாலாட்டு பாட்டு என்னோடய பாட்டில் ஒரு வரி வச்சுருப்பேன், மெயினாக அப்பனுக்காகவே வச்சுருப்பேன். அம்மாவோட பாசத்தை அறிஞ்சிக்க சில மாதம், அண்ணன் தம்பி பாசத்தை தெரிஞ்சுக்க சில வருஷம், சொந்தத்தோட பாசத்தை புரிஞ்சிக்க சில கஷ்டம், கூட்டாளி பாசத்தை தெரிஞ்சுக்க பல நஷ்டம். அவரவர் பாசத்தை அப்பப்போ புரிஞ்சுப்பேன், அப்பனோட பாசத்தை அப்பனாகி தெரிஞ்சுப்பேன். வேர்வைய தாய்ப்பாலா கொடுப்பவன் அப்பனடா, கோபத்தில் பாசத்தை காட்டுறவன் அப்பனடா. இப்போ சொன்ன எல்லாமே வார்த்தை இல்லை தெரிஞ்சுக்க, அப்போ வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்க. இப்படி பாடினேன். அது அந்த ஸ்தானத்தில் அவரை வச்சு நான் பார்க்குறேன். இந்த பொண்ணு வந்து இப்போ வந்து அவருக்கு அம்மாவாயிருச்சு இந்த இடத்துல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா இருக்கும்மா, வாழ்த்துக்கம்மா. பாடின அந்த ஒரு வரியில் எவ்வளோ எமோஷன்னு சார். நீங்கள் இந்த பாட்டெல்லாம் வேறு சார், இது வேறு லெவலில். நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க, நெஞ்சுக்குள்ளே டீப்பாக போய் குத்தி அப்படி இதை எடுத்துட்டீங்க சார். நீங்கள் பண்ண சாக்ரிஃபைஸ் ரொம்ப பெருசு. ஆனால் உங்கள் பொண்ணு டெஃபினட்டாக உங்களை வந்து இந்த மேடையில் இன்னும் நீ நிறைய மேடைகள் போகணும் ஹர்ஷினி. இது ஜஸ்ட் உன்னோட பேசிக் ஸ்டார்ட் தான். இது புரியுதா? பாட்டோட வந்து நீ வந்து ஒரு ஹியூமனாக ரொம்ப ஜெயிச்சிருக்க இன்னைக்கு, சரியா? நீ ஒரு அப்பனுக்கு பொண்ணாக வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துக்கு போயிட்ட இன்னைக்கு, புரிஞ்சுதா? ஸோ ரொம்ப பெரிய விஷயம் சார் நீங்கள் பண்ணுறது உங்கள் பொண்ணுக்கு, ரொம்ப பெரிய விஷயம் சார். ஸோ ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி, வெரி ப்ரவுட் தட் எங்கள் அப்பா என் கூட இல்லை இப்போது, பட் ஐ எம் ஃபீலிங் ஸோ கிரேட். ஸோ அது ஐ திங்க் உங்களை நினச்சி தான் இந்த பாட்டு பாடியிருக்கான்னு தெரியுது. ஸோ ஐ திங்க் சம் எமோஷன் இஸ் தேர் இன் ஹர். ஸோ இந்த எமோஷன் ரொம்ப உண்மையான எமோஷன். இதை நினச்சிட்டே பண்ண எல்லா விஷயமும். ஸோ நீங்கள் ஜெயிச்சுட்டே போவ, சரியா? காட் பிளஸ். தேங்க்யூ. என்னோட அப்பா அம்மா 2 பேரும் டீச்சர்ஸ். அப்பா மேத்ஸு, நான் அம்மா வந்து சோஷியல் ஸ்டடீஸ் அண்ட் இங்கிலீஷ். அப்போ என்னென்னா அம்மாவுக்கு வந்து ஃபிலிமில் எல்லாம் பாடுறதெல்லாம் அவ்வளோ விருப்பம் இல்லை. என்னென்னா பொம்பளை பிள்ளை, எங்கள் ஃபேமிலியிலேருந்து யாருமே மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இல்லை, சினிமா என்னான்னு தெரியாது. அப்போ ஒரு பொம்பளை அங்கே போனால் என்ன ஆகுங்கிற ஒரு பயங்கர ஒரு டென்ஷன் அம்மாவுக்கு இருந்தது. ஆனால் அப்போ என்னை விட ஆக்சுவலாக நான் பாடணும்னு, நான் இப்படி வரணுங்கிறது என்னை விட ரொம்ப அப்பாவுக்கு தான் ரொம்ப அப்படி வேணும்னு ஒரு இது இருந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி என்னோட வளர்ச்சிக்கும் என்னோட அப்பாவோட தியாகம் தான் ஒரு பெரிய ரீசன், சொல்லாமல் இருக்க முடியல. என்னோட அப்பாவுக்கு வந்து ஆரல் கேன்சர் இருந்தது, வாயில் கேன்சர் வந்து முதல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் முடித்தாங்க, மறுபடி கம்மில் செகண்டரிஸ் வந்தது. அப்போ எல்லாம் கூட இங்கெல்லாம் அங்கே பழைய காலத்தில் இப்போ மாதிரி கீமோ இல்லை, அந்த காலத்தில் இல்லை. அப்போ ரேடியேஷன் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து வாயெல்லாம் இப்படி தைச்சி வச்சாங்க. அப்போ இந்த ஒரு சின்ன ஒரு ஹோலில் தான் அவர் சாப்பிடணும், எல்லாம் லிக்விட் ஃபுட்ஸ் மட்டும்தான் சாப்பிடணும். அதை வச்சுக்கிட்டு எனக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அவர் என்னோட ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு இருந்தார் சென்னையில். இப்படி ஒருத்தர் எனக்கு வந்து எப்போவுமே ரொம்ப சப்போர்ட் என்னோட அப்பா. நான் பாடுறது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், நான் சும்மா அவரை திரும்பி பார்த்தா
அவரோட ஃபேஸை பார்க்கும்போது எனக்கு தெரியும் நான் ஓரளவுக்கு ஒழுங்காக பாடுறேனா இல்லை சொதப்புறேனாங்கிறது அவரோட ஃபேஸில் இருந்து எனக்கு தெரியும். இப்போ நான் ஒரு தடவை இப்படி ரெக்கார்டிங்கில் பாடிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்கும்போது அவர் கண்ணில் இருந்து அப்படி தண்ணி வருது. என்னென்னா வலி. அந்த சாங் வந்து அழுகிற மாதிரி சாங் கிடையாது, ஹாப்பி சாங் தான். பட் அவர் அழுறதுன்னா அந்த வலி மறுபடியும் அவருக்கு ஸ்டார்ட் ஆச்சு. நான் அன்னைக்கு டிசைட் பண்ணேன், நான் அப்பா கிட்ட சொன்னேன், எனக்கு பாட வேண்டாம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் பாட்டா எனக்கு அப்படி ஒரு ஆசையும் எனக்கு இல்லை. எனக்கு ஏதாவது ஒரு ஸ்கூலில் இல்லை காலேஜில் எனக்கு ஒரு டீச்சர் வேலை எனக்கு கிடைக்கும் கண்டிப்பாக, நான் எம்ஏ கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அது போதும், நம்ம போகலாம். எனக்கு நீங்கள் இப்படி சஃபர் பண்ணுறது என்னால் பார்த்துட்டு என்னால் பாட முடியாது, போகலான்னு சொல்லிட்டு நான் அப்பா கிட்ட ரொம்ப பிடிவாதமாக நான் சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் அப்பா என்னோட வரவே இல்லை ரெக்கார்டிங்க்கு. என்னோட அம்மா இல்லைன்னா அம்மாவுக்கு கூட அப்பா சிக்கா இருக்கிறான்னு அம்மா கூட இருக்கணும், யாராவது கசின்ஸ் இல்லைன்னா ஆண்டி யாராவது என்னோட கூட வந்துட்டே இருந்தாங்க ரெக்கார்டிங்ஸுக்கு எல்லாம். ஆனால் அன்னைக்கு அவர் பண்ண அந்த தியாகத்தினால தான் நான் இன்னும் ஒரு சிங்கரை, நான் எனக்கு என்ன அர்ஹதை இருக்கோ அதுக்கு மேலே கடவுள் எனக்கு கொடுத்துருக்காருன்னா அது எல்லாம் என்னோட அப்பாவுக்கு தான் போய் சேரும். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இந்த அப்பா ரொம்ப பாசத்தோட உன்னை எப்படி வச்சிருக்காருங்கிறது தெரியுது. எனக்கும் ரொம்ப சொன்ன நானும் இமோஷனல் ஆயிடுவேன். அப்பாவை நீ நல்லா பார்த்துக்கோ, அப்பாவும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க, நீ அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். அதுதான் அவருக்கு சந்தோஷம். நல்ல பொண்ணா சமத்தா படிச்சு நல்ல வேலை வாங்கி அதோட சேர்ந்து உன்னோட மியூசிக்கை நீ நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்ல ஒரு பாடகியா கூட நீ பேர் எடுக்கணும். அதுதான் என்னோட ஆசை. இந்த குடும்பத்துக்கு என்னோட நல்வாழ்த்துக்கள். கடவுள் எல்லாம் நல்லா வச்சுக்கணும். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 முதலாவது காம்படிட்டிவ் சுற்றுல அடுத்ததா பாடுறதுக்காக கோயம்புத்தூர்லேருந்து இந்த சீசனோட மோஸ்ட் சீனியர் கண்டஸ்டன்ட் ஒரு பெரிய கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் அக்ஷரலக்ஷ்மி மேம். ப்ளீஸ் வாங்க.
பொச்சுராஜு பொச்சுரம் பம் பம் ஆரம்பம் பம் 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 வீரின்பம் ரம் 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 பம் பம் ஆரம்பம் பம் 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 வீரின்பம். Thank you. அக்ஷரா லக்ஷ்மி, Ma'am, கியூட்னஸ் ஓவர்லோடட். thank you. அவ்வளோ க்யூட்டா இருந்தது. அந்த யாக்கெல்லாம் ஒரு 50 கிலோ வெயிட். ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு ரொம்ப க்யூட்டா இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீ பாடுறது பார்க்கறதும் கேட்கறதும் அவ்வளோ ஆனந்தமா இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். காட் bless யூ. இன்னும் நிறைய நிறைய நல்ல பாடல்கள் வரட்டும். ஒரு பண்ணு மாதிரி இருக்க, நீ ரம்பம்பம் பாடுற. பயங்கரமாக பாடிட்டேன் இந்த பாட்டு. Thank you. ஏன்னா டூயட் பாடுறது ரொம்ப கஷ்டம் இல்லை? ரெண்டு மேல் ஃபீமேல் வாய்ஸும் ரெண்டு பாடுறது கஷ்டம். அதுவும் ரம் பம் பம் அந்த மாதிரி வேறு வாய்ஸ் எடுத்து பாடி தொண்டெல்லாம் உனக்கு ஒரு மாதிரி ஆகி சூப்பர். ஆனால் பயங்கரமாக அப்படி செட்டை வந்து அப்படி ஒரு எனர்ஜி பண்ணி விட்டுட்டேன். அக்ஷரா, Sir, உனக்கு யார் அக்ஷரான்னு பேர் வச்சது? அசத்ரான்னு பேர் வச்சிருக்கலாம். பாட்டும் சரி, உன்னுடைய ஆக்டிவிட்டிஸு, உன்னுடைய அந்த மேடையில் நிற்கிற ஸ்டைலும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்குது. அம்மா கிட்ட ஏதோ கேட்கணும். நீ என்ன கேட்கணும்? சித்ராம்மாவோட பாட்டு தான் இப்போ பாடியிருக்கேன். ஓ, அதை அவங்க கிட்ட சொல்றீங்களா? மேடம் நீங்க பாடின பாட்டு தான். எஸ்பிபி சார் பாடினாங்க அந்த பாட்டும். ஓ, 2 பேரும் சேர்ந்து பாடினாங்க. அதை அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, வேற ஏதாவது? இது மட்டும்தான் பேச- அவ்வளவுதான். இந்த வாரத்துக்கு அவ்வளவுதான் மேடம். ஐயோ, பஸ்ஸரை கொடுக்கலையா? கொடுக்கலையே. கொடுக்க போறீங்களா? கொடுத்துட்டாங்க. அண்ணா வா வா வா, நான் டான்ஸ் ஆடுவோம் டான்ஸ் ஆடுவோம். Come here everybody. Let's celebrate the golden bazaar, I say. பொச்சுராஜு பொச்சுரம் பம் பம் ஆரம்பம் பம் 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 வீரின்பம் ரம் பம் பம் ஆரம்பம் பம் 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 வீரின்பம் ரம் பம் பம் ஆரம்பம் பம் 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 வீரின்பம். அக்ஷராவோட குரல் கேட்டாச்சு. அக்ஷராவோட கதைக்கான நேரம். ஹாய், என்னோட பேர் அக்ஷரலக்ஷ்மி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். எனக்கு அம்மா அப்பாவும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பா தான் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அம்மா நான் தப்பு பண்ண சில டைம் அடிப்பாங்க. அம்மா ஐ லவ் யூ. அக்ஷரா வந்து வீட்டில் ரொம்ப சுட்டித்தனமான பொண்ணு. ஒரு இடத்துல இருக்கவே மாட்டோம், விளையாடிட்டே இருப்பாங்க. அவளோட மெயின் ஹாபி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதா. டெய்லி வந்து 10-15 ட்ரெஸ் ஆச்சு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கணும்னா பாட்டு கேட்கணும், இல்லைன்னா அவளே பாட்டு பாடிட்டே இருக்கணும். இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது பாட்டு தான். நான் சின்ன வயசுலே கற்றுக்கிட்டேன். அப்பா தான் எனக்கு நல்லா பாட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்பா தான் நல்லா பாடுவாங்க. அதை பார்த்து தான் நல்லா நான் பாடுறேன். ஒரு டைம் அக்ஷராவுக்கு வந்து 3 வயசு. அந்த டைமில் இந்த வளையோசை கலகலன்ற பாட்டு வந்து கேட்டுட்டு அவள் அந்த லிரிக்ஸை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு டைம் பாடினாங்க என்கிட்ட. ஸோ அந்த டைமில் தான் எங்களுக்கு புரிஞ்சது அக்ஷராவுக்கு வந்து அந்த மியூசிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சது. ஸோ என்னால் முடியாதது அக்ஷரா பாடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
அக்ஷரா சின்ன சின்ன மேடையிலெல்லாம் பாடி நிறைய பரிசு வாங்கியிருக்காங்க. என் பொண்ணு இந்த மேடையில் பெருசாக அச்சீவ் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ஏய், அக்ஷரா நம்ம எல்லாம் ஒரே வலையோசை கேங்க. நம்ம நீ அழுவுறீங்க? ஐயா, அக்ஷராக்கு சித்ராமே ரொம்ப பிடிக்கும். அக்ஷரா எந்த பாட்டு எடுத்தாலும் அது எப்படின்னு தெரியல, சித்ராமாவோட பாட்டு தான் இருக்கும். அப்போ அவளுக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சித்ராமா. அவங்க பார்த்தது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஆனந்த கண்ணீர் வருதா உனக்கு? சின்ன வயசுல இருந்து நான் பாட்டு கத்துக்கிறேன். ஏன் நீ இப்ப அழுவுற? நீ ஏதாவது பண்ண மூமெண்ட் ஏதாவது எடிட்டர் ஏதாவது போடாம விட்டாரா? சரி, சித்ராமாக்கு போய் ஒரு முத்தா குத்துட்டு வந்துடுறீங்களா? ஓடி போய் கிஸ் குத்துட்டு வா போ. வெல்கம் பேக் மக்களே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சர்ஃப் எக்ஸல் மேக்டிக் வழங்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 பவர்ட் பை KAG டைல்ஸ், கார்டியா அட்வான்ஸ் கடல் எண்ணெய் மற்றும் பெப்சிடன் ட்ரஸ்டட் ஹோம் பார்ட்னர் DAC டெவலப்பர்ஸ். Co-presented by Puma Innerwear for Women மற்றும் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேட்டகரியில் ஒரு சீனியர் மோஸ்ட் கண்டஸ்டன்ட்டை தான் நம்ம வெல்கம் பண்ண போகிறோம். கோயம்புத்தூர்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் மைத்ரேன். அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன
மைத்ரேயன், ஒரு இத்தினோண்டு ஒரு குழந்தை ஒரு பெரிய சாங் எடுத்துட்டு வந்து இங்கே அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. Hats off. தேங்க்யூ மேம். நல்லா பாடுங்க ஒரு பாட்டு. டிஎம் சௌந்தரராஜன் சாரோட போர்ஷன்லாம் ஓகே. எல்லாரும் மேடம் போர்ஷன் பாடின பார்த்தியா? லாஸ்ட்டாக அந்த விப்ராட்டோலாம் அதெல்லாம் சூப்பர்டா, செம்மையாக இருந்தது. நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ சார். நான் எப்படி மைத்ரேயன் பாட போகிறேன்னு நினச்சேன். இந்த 2வது சரணம்லாம் எப்படி பாட போகிறேன்னு நினச்சேன். நான் எங்கள் அப்பா வந்து பெரிய எல்லாரும் அவங்க ஃபேன். எங்கள் அப்பாவை தான் அவங்கள நான் கலாசால பாட வச்சேன். ரொம்ப உங்க இது சிங்கரா? ஆமாம், ரொம்ப பெரிய யூ அவள் தான். அவங்க மைக்கு அப்படியே 4-5 மைக்கெலாம் முழுங்கியிருக்காங்க. அவங்க அப்படியே பாடினாங்கன்னா அப்படி தெரிச்சிடும் ஸ்பீக்கர்லாம். எஃபெக்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க, ஷ்லாம் கொடுப்பாங்க. ஆனால் சூப்பராக பாட்டுடா. வெரி வெரி குட் அட்டெம்ப்ட், வெரி நைஸ். ரொம்ப தேங்க்யூ சார். குட். அந்த மைத்ரேயனோட குரல் கேட்டுட்டோம். இந்த சின்ன வயசுல அவன் என்னெல்லாம் பண்றான் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா சித்ராமா, மைத்ரேயனுக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த சின்ன ஒரு கனெக்ஷன் அவனோட கதையில நம்மளுக்கு தெரிய வந்துடும். அது என்ன கதை அப்படின்றத இப்போ பார்த்து தெரிஞ்சுப்போம். First contestant for today, very very talented contestant, Mr. Pradeep. கல்யாணத்தே நிலா காஜாத பாலிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா தேயாத வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆகாயம் மண்ணிலா. நல்லா பண்ணீங்க 2 பேரும். நல்லா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல சாங் செலெக்ஷன், நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு உங்களுக்குன்னு நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மிஸ்டர் பிரதீப் அவர்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு மறுபடியும் இறைவன் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப சந்தோஷம். அப்போ பிரதீப் சார் ஆரம்பிச்சு வச்ச கதையை இப்போ மைத்ரேயன் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு அந்த கதையை இதே மேடையில. ஸோ பிரதீப் சாரோட கதை தான் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ மைத்ரேயனோட கதை பார்க்க வேண்டிய ஒரு நேரம், பார்த்துருவோம். என் பேர் மைத்ரேயன். நான் கோயம்புத்தூர்ல இருக்க கவுண்டமலையிலேருந்து வரேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எங்கள் அம்மா, எங்கள் அப்பா. ஆனால் எங்கள் அண்ணன் கொஞ்சமாக தான் பிடிக்கும், ஏன்னா அவர் காமெடி பீஸ். மைத்ரேயன் வீட்டில் பயங்கர குறும்பு பண்ணுவாங்க. எங்கே பார்த்தாலும் தாளம் போடுவான். உட்கார்ற இடத்துல எல்லாம் தாளம் போட்டுட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவான். அப்புறம் அந்த மேஜிக் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரப்பர் பேண்ட்லாம் கையில் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று மேஜிக் பண்ணி காமிச்சிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் ஸ்டேஜில் பாடுவாங்க. அதை பார்த்து எனக்கும் மைக்கில் பிடிச்சி பண்ணணும், ஸ்டேஜில் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. இந்த ஆர்கெஸ்ட்ரா ஃபீல்டு அப்படின்றது நிரந்தரமில்லாத ஒரு தொழில் அப்படின்றது நிறைய பேர் சொல்லியும் கூட இதை நிரந்தரமாக நாங்கள் வச்சுருந்தோம். போக 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 கொஞ்சம் வேறு மாதிரி ரொம்ப கம்மியாயிடுச்சு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சுருந்த பசங்களை லாக்டவுன் பீரியட்னால எதுவும் பண்ண முடியாதனால கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தணும். வீட்டில் என்ன சொல்கிறது, 2 குழந்தைங்கள வச்சுட்டு எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. நிறைய பேரோட ஹெல்ப் கிடைச்சதுனால மட்டும்தான் நாங்கள் சாப்பிடவே செஞ்சோம். அந்த அளவுக்கு போராட்டமான ஒரு வாழ்க்கை அந்த 2 வருஷத்தில் போயிடுச்சு. நாங்கள் ஆர்கெஸ்ட்ரா போகும்போது அவனையும் கூட்டிகிட்டு போவோம். அங்கே ப்ளே பண்ணுறது, கீபோர்டு வாசிக்கிறது, இது எல்லாம் பார்த்தா அவங்க பக்கத்துலேயே போய் நின்றுக்குவான். அவங்க எப்படி வாசிக்கிறாங்க அப்படின்றத அவன் பார்த்துட்டே இருப்பான். எங்கள் அப்பா சூப்பராக பாடுவார். கோயில் ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே ரொம்ப வருஷமாக பாடிட்டு இருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு சூப்பர் சிங்கர் மேடையில் பாடி வின் பண்ணணும்னு ஆசை. சீசன் 1லேருந்து நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் சீசன் 3ல தான் என்னால் கலந்துக்க முடிஞ்சது. அந்த சீசன் 3ல நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன். சூப்பர் சிங்கர் மேடைங்கிறது அவங்க மைத்ரேயனோட அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்ததுங்க. அதை இப்போ மைத்ரேயன் மூலமாக எங்களுக்கு நிறைவேறி இருக்கு. எங்கள் அப்பா ஆசைப்பட்ட அந்த
சூப்பர் சிங்கர் டைட்டில் நான் வின் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மைத்ரேயனோட டாடி சீசன் 3 ஆஃப் சூப்பர் சிங்கர்ல வந்து இப்போ வந்து மைத்ரேயன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9ல கண்டஸ்டன்ட். 2 ஜெனரேஷனும் நாம வந்து இதே மெடலை பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க 2 பேரும் சிங்கர்ஸ்ன்னு தானே சொன்னீங்க? மேடை கச்சேரிகள் பாடுவாங்களா? பாடுவேன் மேம். அப்புறம் ஏன் இப்போ பாடலை? மேம் எனக்கு என்ன பிரச்சனைனா 4 பேர் பார்த்துட்டா, அதுவும் உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களெல்லாம் பார்த்துட்டா எனக்கு ஒரு பதட்டம் வந்துடும். இல்லை, பயங்கிறது எல்லாருக்கும் பிகினிங் ஸ்டேஜஸில் இருக்க தான் செய்யும். நாங்களும் இல்லை, இப்போ கூட ஒரு கச்சேரின்னா ஃபஸ்ட்டு சாங் பாடும்போது என்னோடய ஃபேஸில் ஒன்றும் தெரியாது, என் கை பிடிச்சி பார்த்தா தெரியும், ஐஸ் சில்லுன்னு இருக்கும். அது எல்லாருக்கும் அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். அது ஓவர் கம் பண்ணணும். அதனால உங்களுக்கு இருக்கிற டேலண்ட் நீங்கள் ப்ரமோட் பண்ணலைன்னு சொல்கிறது தப்பு இல்லையா? அது செய்யக்கூடாது. நீங்கள் 2 பேருமே ஒரு ஏதாவது பல்லவியாவது பாடுறதை கேட்கணும்னு ஆசையாக இருக்கு. கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக பாடணும். பாடு பாடு, இப்போ பாடு. கொத்து மஞ்சள் தானரச்சி நித்தமும் நீராட சொல்லு, மீனாட்சி குங்குமத்தை நெத்தியில சூட சொல்லு. அஞ்சல மாற போடுற அன்னத்தின் காதுல ஓதிடு. மாமே நினப்புத்தான் மாசக்கணக்கிலே பாடா படுத்ததின்னையே, புது பூவா வெடிச்ச பின்னையே. கோல்டன் ஷவர். சூப்பராக பாடினீங்க. ஆக்சுவலி நீங்கள் கூட உங்கள் வாய்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் பாடல, நீங்கள் கொஞ்சம் பயப்பட்டதுனால தான் கொஞ்சம் ஒரு பயம் தெரிஞ்சது. அதர்வைஸ் ரொம்ப அழகாக பாடுறீங்க. நீங்கள் பாடலாம் ஸ்டேஜுக்கு. மைத்ரேன் ஓகேவா? நல்லா பாடினாங்களா அம்மா அப்பா? சூப்பராக இருந்துச்சுல்ல? வெல் டன் சார், வெரி குட். தேங்க்யூ சித்ராமா, தேங்க்யூ தமிழ் சார், தேங்க்யூ ஆண்டனி சார், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சித்ராமா அப்பயும் பார்த்தோம் இப்பயும் பார்த்தோம். என்ன பெரிய கனெக்ஷன்னா, அந்த வீடியோல போட்ட புடவையும் இப்போ போட்டுட்டு இருக்கிற புடவையும் அதே புடவை. நிஜமாலுமா? ஆமா மேடம், ரீவைண்ட் பண்ணுங்க, அதை ரீவைண்ட் பண்ணுங்க, நான் பார்த்தே ஆகணும். ஓ மை காட் சித்ராமா, எல்லாரும் மறந்துருப்பாங்கன்னு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் கட்டினேன். ஒரு 4 கிலோ ஜாஸ்தி இருக்காங்க அப்போ, அவ்வளவுதான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மேம் இது? 2010 மேம். அப்ப புடவெல்லாம் வைக்கிறது நீங்க தனியா குடோன் மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா மேடம்? இல்ல எப்படி? பாய். கவிதை
சித்ராமா நீங்க பாடின ஒரு பியூட்டிஃபுல் சாங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் செலக்டிங் திஸ் சாங். இது வந்து இந்த பாட்டு பாடுறதுக்கு கொஞ்சம் மூச்சு நிறைய வேணும். அந்த மாதிரி ஒரு பாடல். நிறைய நல்ல இடங்கள், ரொம்ப அழகாக பாடின இடங்கள் இருந்தது. ஆனால் கொஞ்சம் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் கூட அங்கங்கே இருந்தது. அது கரெக்ட் பண்ணிக்கணும். தேங்க்யூ மை டியர் வாத்தி. சரி, என் குரல் என் கதை, சாதனாவுடைய கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவன், என்னோட பேர் சாதனா. நான் சென்னையில் பள்ளிக்கரணையில் இருக்கேன். என்னோட அப்பா வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், என்னோட அம்மா வந்து ஹோம் மேக்கர். சின்ன வயசில் எங்கள் பாட்டி பாடுறதை கேட்டு கேட்டு எனக்கும் வந்து பாட்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதனால எங்கள் அப்பா வந்து அதை பார்த்துட்டு பாட்டு கிளாஸ்க்கு சேர்த்து விட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கர்நாடிக் மியூசிக்கில் என்னென்ன அவளோட கேப்பபிலிட்டி இருக்கோ அந்த லெவலுக்கு அவள் டீப்பாக கற்றுக்கிட்டா. என்னோட சிங்கிங் பேஷனுக்கான மெயின் ரீசனே என்னோட அம்மா தான். என்னோட அம்மா வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, அப்பாவும் சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. சாதனாக்கு என்னோட மாமியாரும் நானும் பாடுறத பார்த்து தான் அவளுக்கு வந்து சிங்கிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது. பெருசாக சாதிக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. இந்த ஸ்டேஜில் வந்து அவள் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவாள். சாதனான்னு என் பேருக்கு ஏற்ற மாதிரி நான் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சாதனை பண்ணுவேன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். தேரி காத்தோட தேன தெளிச்சாலே தேனாக என் நெஞ்ச கொட்டி புட்ட. சூப்பர். உங்க பேரு மாதிரி நீங்க இந்த மேடையில பல சாதனைகளை பண்ண வேண்டும். கியூட், வெரி நைஸ். நீங்களும் உங்களோட மதரின்லாவும் உட்காந்து என்ன பாடிக்கிட்டே இருப்பீங்களா? இல்லை ரெண்டு பேரும் பாட மாட்டோம், ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் பாடுவோம் வீட்டில். அதானே பார்த்தேன். சும்மா நான் சமைக்கும் போது பாடுவேன், அவங்க வந்து சாமி கும்பிடும்போது அந்த மாதிரி பாடுவாங்க. பக்தி பாட்டெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் சொல்லி தருவாங்க. அப்படிதான் அவ கேட்டு கேட்டு அவ பாட ஆரம்பிச்சா. உன் பேர் மாதிரி நீ பல சாதனைகளை இந்த மேடையில படைக்க எங்களோட வாழ்த்துக்கள். ஆல் த வெரி பெஸ்ட். சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு எல்லா ஃபியரையும் தூக்கி போட்டு நம்ம ஃபன் பண்றோம். ஓகே ஓகே, கண்டிப்பாக. தேங்க்யூ, பாய். என் குரல் என் பாடல் சுற்றுல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் பாடி முடிச்சிருக்காங்க. இதே ரவுண்டு நாளைக்கும் தொடர்ந்து நீங்க பார்க்க போறீங்க. டாடா பை பை ஃப்ரம் ஆகாப்பா அண்ட் பிரியங்கா. இது சர்ஃப் எக்ஸல் மேக்டிக் வழங்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 பவர்ட் பை KAG டைல்ஸ், கார்டியா அட்வான்ஸ் கடலெண்ணெய் மற்றும் பெப்சிடென்ட். ட்ரஸ்டட் ஹோம் பார்ட்னர் டாக் டெவலப்பர்ஸ். Co-presented by Puma Innerwear for Women மற்றும் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.